தேனியில் காட்டுக்குள் கூலி தொழிலாளியை கல்லால் அடித்துக் கொன்ற சம்பவத்தில் 17 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மது போதையில் பெண்ணின் நடத்தை குறித்து தவறாக பேசிய ஆத்திரத்தில் அவரின் கணவர் நண்பர்களுடன் சேர்ந்து கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள குட்டக்குடி மலை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சுரேஷ் மற்றும் மாசிலாமணி. விவசாய கூலி தொழிலாளிகளான இவர்கள் இருவரும் குரங்கணி அருகே மேல்முட்டம் கிராமத்தில் உள்ள தனியார் தோட்டத்தில் வேலை செய்து வந்தனர். இவர்கள் வேலை செய்யும் தோட்டத்திற்கு மேலும் தொழிலாளர்கள் தேவைப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதூர் வலசைத்துறை பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி மற்றும் 17 வயதான சிறுவன் ஆகிய இருவர் வேலைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் சுரேஷ், மாசிலாமணி ஆகியோருடன் குரங்கணிக்கு ஒன்றாக சென்றுள்ளனர். அங்கு பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள ஆற்று பாலத்தில் 4 பேரும் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். பின்னர் மது போதையிலேயே மேல்முட்டம் மலை கிராமத்திற்கு மலைப்பாதையில் நடந்து சென்றுள்ளனர். மதுபோதை தலைக்கேறிய நிலையில் கருப்பசாமி ஏதேதோ உளறியுள்ளார். அப்போது ஒன்றாக வேலை செய்து வந்த மாசிலாமணியின் மனைவியை சுரேஷுடன் சேர்த்து வைத்து பேசியதாக கூறப்படுகிறது. அதை கேட்டு ஆத்திரமடைந்த நண்பர்களான சுரேஷ் மற்றும் மாசிலாமணி இருவரும் கருப்பசாமியை கண்டித்ததாக தெரிகிறது. அப்படி இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் அவதூறு பேசியதால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் கோபம் தலைக்கேறியதும் மாசிலாமணி, சுரேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய மூவரும் சேர்ந்து கருப்பசாமியை தாக்கியுள்ளனர். அப்படியும் ஆத்திரம் தீராமல் கல் மற்றும் கட்டைகளால் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கருப்பசாமி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த குரங்கணி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கருப்பசாமியின் உறவினர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சுரேஷ், மாசிலாமணி மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். நண்பனின் மனைவி குறித்து அவதூறாக பேசிய ஆத்திரத்தில்தான் கருப்பசாமி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலைக்கு சென்ற இடத்தில் மது போதையில் வேண்டாததை பேசியதால் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குரங்கணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.